முதல் நாள் ஸ்கூலுக்கு அழுதுட்டு போன பிள்ளை இப்போ எல்லாம் சிரிச்சுட்டே போகுது. அன்னைக்கு சிரிச்சுட்டு போன பிள்ளை இப்போ எல்லாம் டெய்லி அழகு தான். சனி ஞாயிறு லீவ் விட்டுட்டு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போனால் சரியான மடி. அதுலேயும் கிறிஸ்மஸ் லீவ் 6 நாள் விட்டாங்களா, இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிற முன்னாடி போதும் போதும்னு ஆகிட்டு. பிள்ளைங்க எப்போ ஸ்கூலுக்கு போவாங்க, டிஃபனை முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சு. தோட்டத்தில் கொஞ்சம் தேங்காய் கிடந்துச்சு, அதை வந்து எல்லாம் தொலைச்சி விற்கலான்னு. தேங்காய் தான் ரேட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் என்ன 100 தேங்காய் வர வேண்டிய இடத்துல 40 தேங்காய் தான் வருது. கூட்டி கழித்து பார்த்தா வருமானத்தில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. நீ வந்து தேங்காயெல்லாம் தொளிச்சாச்சு. தேங்காய் தொளிக்கும் போதெல்லாம் சில தேங்காயெல்லாம் பூ வந்திருக்கும். இன்னே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேங்காயில் தான் பூ இருந்துச்சு. ஏன்னா இப்போல்லாம் அதிகமாக போத்திருக்கிறது கிடையாது, அடிக்கடி விற்கிறனால. நேற்றுக்கு ஒரு வான்கோழியை கசாப்பு பண்ணியாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட உள்ள கோழியெல்லாம் பயங்கர கொத்து. ஒரு கோழியை கொத்தியே கொண்டுட்டு ஒரு கோழிக்கு கண்ணை கொத்தி எடுத்துட்டு இதை நீ வச்சிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கசாப்பு போட்டாச்சு. நேற்றுக்கு வான்கோழியெல்லாம் வச்சு ஹெவியான சாப்பாடு. ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஏதாவது வச்சா போதும்னு சொன்னாங்களா, சிம்பிளாக ஒரு தயிர் சாதத்தோடு முடிச்சிட்டேன். இன்றைக்கி கிச்சனுக்கு ஒரு புது வரவு. உடன் கட்டிங் போர்ட்லாண்டு ஸ்டீல் கட்டிங்